ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் இப்போ எனக்கு வந்துட்டு டிஎம்ஸில் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆனால் உட்காந்தா நான் சீக்கிரமாக ரொம்ப டைவர்ட் ஆகிடுறேன். ஒரு டாபிக் முடிக்காமையே நெக்ஸ்ட் டாபிக் போயிடுறேன், ஒரு யூனிட் முடிக்காமையே நெக்ஸ்ட் யூனிட் போயிடுறேன். ரொம்பவுமே எனக்கு மைண்டு வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகுது. இல்லை அப்படின்னா ஏதாவது நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து படிக்க போகிறேன். ஆனாலுமே வந்துட்டு என்னால் கரெக்டாக படிக்க முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நீங்கள் படிக்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க. நான் வந்து இப்போ ஒரு சில ஆப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எப்போ அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில், அதாவது ரொம்ப கொஞ்சம் நம்ம ஸ்டடீஸில் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நமக்கு ரொம்ப இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும். ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு அது வந்துட்டு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். அந்த டைம் ஆனால் படிக்கணும், அடுத்தடுத்த கான்செப்ட் போகணுன்னு. பட் பேசிக் லெவலில் இருக்கும்போது நமக்கு கான்செப்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கும். அந்த டைம்லலாம் தான் நமக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ அதுக்கு நான் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணேன், அது எந்த வகையில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த ஆப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது 100% என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இதில் எந்த ஆப்லேருந்தும் எனக்கு எந்த அமௌண்ட்டும் வர்றதில்லை. இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையவே கிடையாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இனிஷியலாக நான் யூஸ் பண்ண ஆப் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீகெயின் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இது எல்லாமே நமக்கு வந்துட்டு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஷெட்யூல்ஸில் போனீங்க அப்படின்னா, இப்போ நான் ஆஃப்டர்நூன் ஸ்டடிக்கு வந்துட்டு 3 to 4ன்னு சொல்லிட்டு நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை வேணாலும் டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம். மார்னிங், ஈவினிங், நைட், ஆஃப்டர்நூன் 4 டைமிங் நமக்கு காமிக்கும். நான் வந்துட்டு இது ஜஸ்ட் உங்களுக்கு டெம்ப்ளேட்டு காமிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா வந்து இது நான் இனிஷியல் டைமில் யூஸ் பண்ண ஆரம்பித்த ஆப். அதாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப கேப் விட்டு ரொம்ப வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறது, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறது, அந்த மாதிரி ரொம்ப அடிக்ஷன்ஸ் இருந்துச்சு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த டைமில் நான் வந்துட்டு இந்த ஆப் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேவா? இந்த 4 டைம் ஷெட்யூல் வந்துட்டு ஜஸ்ட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைம் போட்டுக்கலாம். இப்போ நான் ஆஃப்டர்நூன் 3 to 4 போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அதை கிளிக் பண்ணி டைமும் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். ஓகேவா? இங்கே இருக்கும், உங்களுக்கு வேணுங்கிற டைம் வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு, இது போக இந்த ஆப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக்ஸ்ன்னு இருக்கும். இந்த பிளாக்ஸ் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ஆப்பில் எதெல்லாம் நமக்கு படிக்கிற டைமில் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுதோ அதெல்லாம் பிளாக் பண்ணிடலாம். ஒரு சிலவங்களுக்கு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நமக்கு வந்துட்டு யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஜஸ்ட்டு அதை நான் எதுக்காக போவேன் அப்படின்னா, இப்போ 20 மினிட்ஸ் படித்தா ஒரு ரெஸ்ட் வேணும்னு தோணும்ல, அந்த ரெஸ்ட்டுக்கே வந்துட்டு நான் ரீல்ஸ் தான் பார்ப்பேன். நம்மளோட மைண்ட் செட் அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஓகே ஒரு 5 மினிட்ஸ் ரீல்ஸ் பார்க்கலாம், மைண்ட் ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகும், திருப்பி வந்து படிக்கலான்ட்டு போவேன். டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ ஒரு 1/2 hour கிட்ட திருப்பி ரீல்ஸ் பார்த்துருவேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ன்ட்டு இருக்கா, அதை வந்துட்டு நம்ம பிளாக்ல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த படிக்கிற டைமில் வந்துட்டு அந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. இதை நம்ம வந்து பார்ஷியலாகவும் பிளாக் பண்ண முடியும், கம்ப்ளீட்டாகவும் பிளாக் பண்ண முடியும். ஓகேவா? பார்ஷியலாக பிளாக் பண்ணுறது என்ன அப்படின்னா, எனக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணணும், யூடியூப் ஓப்பன் பண்ணணும், ஆனால் எனக்கு ரீல்ஸ் மட்டும் பார்க்க வேணாம், ஷார்ட்ஸ் மட்டும் பார்க்க வேணாம். இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நான் வந்துட்டு எஜுகேஷன் சேனல் வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு சிலவங்க நம்ம படிக்கிறதே யூடியூப்பை நம்பி தான் இருப்போம், அதில் தான் நம்ம பார்த்து படிப்போம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில எஜுகேஷன் சேனல்ஸ் மட்டும் நம்மளால் பார்க்க முடியும் ப்ரொடக்டிவாக, வேறு எந்த வீடியோவும் நம்மளால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்துட்டு இந்த பிளாக் செட்டிங்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் ஃபோக்கஸ்க்கு வந்துட்டு நான் கொடுக்குறேன். நான் இப்போ வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டைமர் இருக்கும். டைமர் வந்துட்டு நமக்கு 25 மினிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதில் செட் ஆகிருக்கும். 25 மினிட்ஸ் முடிஞ்சதே நமக்கு ஒரு பிரேக் இருக்கும். திருப்பி வேணும்னா நம்ம ஆன் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வாட்ச் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட இஷ்டம் தான். இப்போ நான் 40 மினிட்ஸ் படிக்கணும், இல்லை 50 மினிட்ஸ் படிக்கணும் கண்டினியூஸாக அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம டைமர் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பொமடோரோ மெத்தட். பொமடோரோ மெத்தட்னா என்ன அப்படின்னா,
25 மினிட்ஸ் நம்ம படித்தோம் அப்படின்னா அடுத்த 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். அதை தான் பொமடோரோ மெத்தட்னு சொல்லுவோம். இப்போ 15 மினிட்ஸ் படித்தோம் அப்படின்னா அடுத்த 10 மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம படித்தோம் அப்படின்னா 3 செட்ஸ் 4 செட்ஸ் வரைக்கும் நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும். அதை தான் பொமடோரோ மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்துட்டு இந்த ஆப்பில் வந்துட்டு ஃப்ரீ கிடையாது, கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இது வந்துட்டு யூஸ் பண்ணதில்லை. பொமடோரோக்குன்னே தனியாக ஆப்ஸ் இருக்கிறதுனால நான் அது வந்துட்டு பெருசாக யூஸ் பண்ணதில்லை. நான் மேக்ஸிமம் வந்து ஸ்டாப் வாட்ச் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நான் வந்து 20 மினிட்ஸில் ஒரு டாபிக் படித்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வராது. அந்த கான்செப்டை புரிஞ்ச ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்க்குறக்கே எனக்கு 30 மினிட்ஸ் கிட்ட ஆகிறதுனால நான் வந்து ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு இல்லை 25 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும், இனிஷியலாக படிக்க ஆரம்பிக்கிறங்கப்போ நீங்கள் வந்துட்டு டைமர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஆப் பிளாக்ஸ் ஆகணும்னு இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செட்டிங்ஸில் வந்து பண்ணிக்கலாம். பிளாக் வந்து யூடியூப் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணணுமா, இல்லை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அலோவ் பண்ணணுமா, இல்லைனா ப்ரொடக்டிவ் சேனல் மட்டும் பார்க்குறதா. நான் வந்து ப்ரொடக்டிவ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு யூடியூப் வேணும். அதனால் எஜுகேஷன் சேனல்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ ஸ்ட்ரிக்ட் மோடுனா என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு அந்த 25 மினிட்ஸ் முடியறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த செஷனை வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அதை செலக்ட் பண்ணல அப்படின்னா 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்துடுச்சு, ஸோ வந்துட்டு நம்மளால் இப்போ எந்திரிச்சு போயே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணலாம். ஸ்ட்ரிக்ட் மோடுனா அது பண்ண முடியாது. ஸோ வந்து எனக்கு கம்பல்சரி நான் உட்காந்து படிக்கவே முடியலை, எனக்கு யாராவது பக்கத்தில் உட்காந்து கொட்டிக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த ஆப் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது இப்போ ஃபோக்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ டைமர் வச்சிடுறேன். ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் காமிக்கும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு டைமரில் டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணணுன்னா பாஸ் பண்ணிக்கலாம், மியூசிக் வேணும்னா மியூசிக் வச்சுக்கலாம். நான் வந்து நோ மியூசிக் வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது மியூசிக் கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு சாங்ஸ் மாதிரியெல்லாம் பெருசாக வராது. ஒரு மாதிரி ஸ்டடீஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரியான மியூசிக்ஸ் வரும். அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தீம் உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு நேச்சராக இருக்கிறத பார்த்தா படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் நம்ம படிக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டடி டேபிள், புக்கு, இந்த மாதிரி தீம்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இதில் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட் மோட் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது ஆப்ஸ், எந்த ஆப்ஸ் வேணுமோ. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருந்துட்டு இப்போ எனக்கு வந்து யூடியூப் போகணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ஆப்ஸில் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஹோம் பேஜில் இருக்கிறதுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இந்த ஆப்பில் வந்துட்டு நீ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, எல்லா செட்டிங்ஸுமே நான் சொல்லிட்டேன். இது யாருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ரொம்பவுமே நான் ஆப்ஸ்னால டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன், என்னால் படிக்கவே முடியல, நான் ஓப்பன் பண்ணுறப்போ எனக்கு அந்த ஆப்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மலாகவே நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் ஆப் வந்துட்டு பிளாக் பண்ணுறது நம்மளோட மொபைல்லேயே அந்த செட்டிங்ஸ் இருக்கும். பட் ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த செட்டிங்ஸை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது நம்ம படிக்கணும்னு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் மட்டும் பிளாக் ஆயிரும். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட். இந்த மாதிரி தான் இருக்கும், 2 செடி இருக்கும், ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு நேம் இருக்கும். இது ரொம்ப 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 எஃபெக்டிவாகவும் இருக்கும். நிறைய எக்ஸாமில் வந்துட்டு வின் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்துட்டு நமக்கு சஜஸ்ட் பண்ண ஆப் அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட்டுங்கிற ஆப். ஏன் அப்படின்னா இது ஜஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இனிஷியலாக நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ இந்த ட்ரீ மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இருக்காது. நீங்கள் உங்களுக்கு எந்த ட்ரீ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதுதான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சீடு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி நான் வந்துட்டு படிச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு இது ஒரு சின்ன ட்ரீ மாதிரி காமிக்குது. இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம ஒரு சீடு வந்துட்டு விதை போட்ட மாதிரி காமிக்கும். நம்ம ஒவ்வொரு வாட்டி படிக்க அந்த ட்ரீ வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு ரவுண்டு இப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு செடி நட்டின மாதிரி கணக்காயிடும். ஸோ நம்ம எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ வந்துட்டு நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது மாதிரி ஒரு தீமில் வந்து க்ரியேட் பண்ணது தான் இந்த ஆப்பு. ஓகேங்களா? இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு பிளான்ட் கொடுக்குறேன். எல்லாமே 25 மினிட்ஸுங்கிறது வந்துட்டு நமக்கு ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து இது ஒரு குட்டி செடி மாதிரி ஆயிடுச்சா, இந்த 25 மினிட்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணினேன் அப்படின்னா நமக்கு அது ஒரு ட்ரீ மாதிரி வளர்ந்துடும். ஓகேவா? அதுதான் இது. இப்போ நான் வந்து கிவ் அப் பண்ணுற பாதிலே பாருங்கள், இப்போ வந்து என்னால் படிக்க முடியலன்னு நான் கிவ் அப் பண்ணுறேன் அப்படின்னா அவ்வளோதான், என் செடி வந்து காஞ்சு போச்சு. ஓகேவா?
நான் ஒழுங்காக படிக்காதனால என்னால் அந்த ட்ரீயை வந்து க்ரியேட் பண்ண முடியல. இது ஜஸ்ட் ஒரு ஃபன் ஃபீல்டு மாதிரி தான். பட் எனக்கு வந்து இந்த டைமுக்காக தான் நான் வந்துட்டு இப்போ மெயினாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகேவா? இப்போ எகெயின் நம்ம வந்துட்டு இந்த ஹோம் பேஜில் வேறு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இங்கே வந்து நம்மளோட ஃபாரஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி ஒன்று தான் படித்தேன். அதையும் வந்து இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி தானே காமிச்சேன், நான் ஒழுங்காக படிக்கலை. ஸோ என்னோடய ஃபாரஸ்ட்டில் ஒரே ஒரு ட்ரீ தான் இருக்குது. அதுவும் வந்து ட்ரை ஆயிடுச்சு. இந்த வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு நேற்று வந்துட்டு ஃபுல்லாகவே படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ட்ரீ வந்திருக்கு. இன்னொரு நாள் நான் வந்துட்டு படிக்கலை. ஸோ வந்துட்டு அது காஞ்சி போன மாதிரி காமிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு நேச்சர் லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப் பிடிக்கும். பட் படிக்கிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஸ்டடி டேபிளில் இதை வச்சு படித்து பாருங்கள். ஓகேவா? நீங்கள் எப்போ படித்தாலும் சரி இந்த ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சு படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டராக தெரியும் டிஸ்ட்ராக்ட் ஆகிறவங்களுக்கு. ஓகேவா? அது போக அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா மைண்ட்ஃபுல் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம படிக்கும்போது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னு வைங்களேன். இதை வந்து ஜஸ்ட்டு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா, இல்லை எனக்கு இதில் ஏன் சவுண்டு வரலான்னு தெரியல. ஆப் ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்டு வராதான் என்னன்னு எனக்கு தெரியல. வருது. பட் இந்த ஆப்போட சவுண்ட் வரல. இந்த மியூசிக்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஒரு மாதிரியான ஒரு மைண்டை பீஸ்ஃபுல் ஆக்குற மாதிரியான மியூசிக். இது கேட்கும் போதே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, ரொம்ப டயர்டாகி வந்து பெட்டில் போய் படுக்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இல்லையா? அந்த ரிலாக்ஸேஷன் இந்த மியூசிக்கை வந்துட்டு கேட்கும்போது கிடைக்கும். இது வந்துட்டு ஆப்பில் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி ஏதோ செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க போல். நீங்கள் உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் படித்து பாருங்கள். நல்லாவே இருக்கும். ஓகேவா? இப்போ இதுலேயுமே வந்துட்டு நீங்கள் டைமர் செட் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு ஒரு 7 மினிட்ஸ் ரெஸ்ட் வேணும், 15 மினிட்ஸ் ரெஸ்ட் வேணும். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டைமை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே வரணும் அப்படின்னா இந்த லீவுன்ற பட்டனை வந்து ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் எகெயின் வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பேஜ் போயிடலாம். உங்களோட புது செடி வந்துருச்சு. இதை வளர்க்குறீங்களா காய வைக்கிறீங்களாங்கிறது நீங்கள் படிக்கிறதுல தான் இருக்குது. ஓகேவா? நான் இப்போ கரண்ட்டாக இது தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் வந்துட்டு நீங்கள் ஆப்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ அந்தளவுக்கு எதுலேயும் அடிக்ட் ஆகிறது இல்லைன்றதுனால நான் வந்துட்டு அந்த ஆப் யூஸ் பண்ணுறதில்ல. இன்ஸ்டாகிராம் பிளாக் பண்ணுறது அந்தளவுக்கு எனக்கு இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை. படிக்கும்போது கரெக்டாக படிக்கிறேன். ஸோ வந்துட்டு நான் இந்த ஆப் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேவா? நான் வந்துட்டு இப்போதைக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுனால கிவ் அப் பண்ணிடுறேன். எகெயின் என் செடி ஒன்று கருகிடுச்சு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்துட்டு வாட்ச்லேயே நம்ம வந்துட்டு டைமர் வைக்கலாம். பட் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ நானே நார்மலாக எடுக்கும்போது இன்றைக்கி ஒரு 2 செடியாவது நட்டுறணும்ப்பா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் படிப்பேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த 2 ஆப்புமே. ரீகெயின் ஆகட்டும், ஃபாரஸ்ட் ஆகட்டும், ரெண்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். நார்மலாக நம்ம ஸ்டாப் வாட்ச் வைக்கிறத விட இந்த 2 ஆப் மூலிமா நீங்கள் வந்துட்டு வாட்ச் டைமரில் செட் பண்ணி வைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ முடியல அப்படிங்கும்போது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான மியூசிக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து ஆப்பில் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி மியூசிக்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேவா? அடுத்தது ஃபைனலாக நான் யூஸ் பண்ணுற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி நோட்ஸ். இது நம்ம நார்மலாகவே வந்துட்டு இப்போ கூகுள் கீப்பில் எல்லாமே வந்துட்டு நீங்கள் நோட்ஸ் மாதிரி நோட் பண்ணி வைக்கலாம். பட் அதில் நான் நிறையா நோட் பண்ணி வைப்பேன். வீட்டில் நடக்கிறது, ஏதாச்சும் பர்டிகுலர் டேட், எதுனாலுமே பாஸ்வேர்டு அந்த மாதிரி நிறையா நோட் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு ஸ்டடீஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஏதாச்சும் நல்லா இருந்துச்சுன்னா ஃபீல் ஆகும்னு தோணும். இப்போ நிறைய பேர் என்னென்னா அவங்க வீட்லேயே செவுத்துலேயே எல்லாம் சார்ட் ஒட்டி வச்சு அதில் இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் ஒட்டி வைப்பாங்க. எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் செவுத்துலலாம் கண்டதை போட்டு ஒட்டிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து சார்ட் ஒட்டுறது, ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல. அப்புறமா நான் இனிஷியலாக என்ன பண்ணேன்னா ஒரு டைரி வச்சுருந்தேன். அதில் வந்து எழுதி வைப்பேன். இன்றைக்கி என்னென்ன வந்துட்டு நம்ம பண்ணணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்னு அதில் எழுதி வச்சுட்டு டிக் போட்டுட்ருந்தேன். இப்போ அதுக்காக ஏன் ஒரு நோட்டை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆப்பில் எப்படி அப்படின்னா ஸ்டிக்கி நோட்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு பின் பண்ணி வைக்கிற மாதிரி தான். இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி வந்துட்டு என்ன வந்துட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம இப்போ வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் அடுத்தது வந்து C+IS மெத்தட். ஸோ வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு நோட் எழுதி வச்சுருக்கேன். அடுத்தது ரியல் அனாலிசிஸ் நேற்று படித்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா 2 டாபிக்ஸ் வந்து இன்றைக்கி படிக்கணும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், கம்ப்ளீட் நோட்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டட் டாபிக்ஸ்.
இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்பில் கொடுத்துட்ருக்கேன், அதோட நோட்ஸுமே குரூப்பில் கொடுக்குறேன். இருந்தாலும் அது ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல. ஸோ வந்துட்டு அதை ஒரு கம்ப்ளீட் நோட்ஸ் மாதிரி ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறமும் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நான் எனக்கு இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப் பிளான் தான் இது. இது வந்துட்டு இன்னும் உங்களுக்கு கொடுக்கல, பட் நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு முடிவு பண்ணி வச்சது. அடுத்தது பாருங்கள், இப்போ யூடியூப்பில் வந்துட்டு இன்றைக்கி இந்த ஆப் ரிலேட்டடாக வீடியோ போடணும் அப்படிங்கிறது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம ஷெட்யூல் பிளான் பண்ணுறது தான். நம்ம எப்பயுமே ஒரு நோட்லேயோ ஒரு பிரிண்ட் அவுட்லேயோ வந்து பண்ணிகிட்ருக்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும். ஸோ நான் வந்துட்டு இப்போ இன்றைக்கி இதை முடிச்சிட்டேன். முடித்ததை வந்துட்டு நான் டெலீட் பண்ணிவிடுவேன். இதையும் முடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து டெலீட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இப்போ நாளைக்கு புதுசாக வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா நோட் பேட் கலர் கலராக இருக்கும், ஸ்டிக்கி நோட்ஸ். டச் பண்ணிங்கன்னா வரும். நீங்கள் வந்து உங்கள் நோட்ஸை போட்டு டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொன்று வேணும்னா அதே மாதிரி பண்ணிக்கலாம். இதோட கலர்ஸ் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு ஷெட்யூலெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டெய்லியும் வந்துட்டு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மார்னிங் இதில் நோட் பண்ணி வச்சுருவேன். நைட் அதெல்லாமா பண்ணி முடிச்சிட்டோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுப்பேன். ஓகேவா? இப்போதைக்கு நான் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் இது மட்டும்தான். இது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீகெயின் ஆகட்டும், ஃபாரஸ்ட் ஆகட்டும், இந்த ஆப் கூட நீங்கள் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ரீகெயின், ஃபாரஸ்ட் ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு 30 மினிட்ஸ் படிங்க, அந்த 2 ஆப் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் படிங்க. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குதுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும், ஏதாச்சும் சம்மந்தமாக எனக்கு இது பற்றி சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.